ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்துருங்க. இன்றைக்கி இந்த கூடைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பின்னி நமக்கு அனுப்பின கூடைகள் தான். எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். திரும்ப இந்த கூடைகளெல்லாம் நம்ம ஒரு ஞாபகத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம். இந்த கூடைகளில் யார் யார் பின்னி அனுப்புனதுன்னு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாருங்கள், நம்ம இந்த கூடை பிஸ்னஸில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு இந்த ஒயர் கூடையெல்லாம் நம்ம இன்னொரு தடவை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த ஒயர் கூடை பிஸ்னஸ் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 1 வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ போக போக நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்குது, நடு மையத்தில் எப்படி இருந்துச்சுன்றத நான் சொல்கிறேன், கேளுங்க. பாருங்கள், இந்த கூடைகள்லாம் பழசு தான். ஏற்கனவே வந்த கூடைகள் தான். முக்கால்வாசி சேல்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மறுபடியும் நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு ஒயர் கூட, அதாவது நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ, நம்ம ஒரு தடவை பின்னி சேல்ஸ் பண்ண அந்த கூடை மாதிரியே இன்னொரு தடவை நம்ம பின்ன முடியாது கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், நம்ம பழைய கூடையை இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். இத்தனை கூடைகள் நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் லாபமும் நமக்கு இருந்திருக்கும், நஷ்டமும் நிறைய ஏற்பட்டிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப இருக்க நம்ம பிஸ்னஸ் டல்லாகிட்டே போகுது. ஏன்னாக்கா நமக்கு சேல்ஸ் பண்ணவங்கள நம்ம இன்னும் டெவலப் பண்ணாமலே அப்படியே விட்டுட்டோம். சேல்ஸ் பண்ணுறவங்க கம்மியாக தான் இருந்தாங்க. அதில் 2 பேர் இப்போ சரியாக பண்ணுறதும் இல்லை. ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் அவங்க 10 நாளாக அவங்க பண்ணலை. மற்ற 2 பேரும் பார்த்திங்கன்னா சரியாக பண்ணி ஒரு அமௌண்ட் கைக்கு வரமாட்டேது. ஏன்னா மாதிரி எல்லாம் யாரும் வாங்க மாட்றாங்க. கூடையை பார்க்குறாங்க, ரேட்டு கேட்குறாங்க, போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் ஒயர் கூட கொடுத்தே 1 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. இன்னும் எனக்கு யாரும் அமௌண்ட்டு கைக்கு கொடுக்கல. இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறவங்க இப்படி பண்ணால் நம்ம வாங்கி ஒயர் கூட வாங்கி தான் விற்கிறோம். இப்போ ஒயர் கூட பின்னி அனுப்புகிறவங்களுக்கு நம்ம எப்படி பணம் கொடுக்குறது? இந்த கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. இப்போ அதேமாரி ஒரு இடத்துல நான் கொடுத்தேன் ஒயர் கூட ஒரு 18 ஒயர் கூட கொடுத்தேன், அவங்க சேல்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கொடுத்தாங்க. 18 கூடைக்கு 800 கொடுத்தாங்க. மீதி பேலன்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, கூட என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு ரிப்ளை இல்லை. மாத கணக்கில் ஆகுது. இந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒயர் கூட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. இப்போ நான் பின்னி என்னுடைய உழைப்பை போட்டு நான் மட்டுமே பின்னி நான் மட்டுமே சேல்ஸ் பண்ணால் அந்த நஷ்டம் என்னோட போயிடும். ஆனால் இது இன்னொருத்தவங்க அமௌண்ட்டு போட்டு ஒயர் வாங்கி பின்னி அவங்களோட உழைப்பையும் போட்டு பின்னி நம்மளை நம்பி அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்கட்டும்னு நினச்சி தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு நம்ம பணத்தை கரெக்டாக கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்காம பெண்டிங் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணால் நம்ம பேர் கெட்ட பேர் ஆகிடும். அதனால தான் நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் இன்னும் ஒயர் கூட வாங்காமல் இருக்கேன். அப்படின்னு ஒரு சில பேர் அனுப்பியிருக்கேன், நீங்கள் பொறுமையாக விற்று சேல்ஸ் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கூட இன்னும் கைக்கு வரல, வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்த கூடைகள் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் கலராக அழகாக எல்லா கலர்லேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ திறமையாக ஒயர் கூடைலாம் பின்னி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். இப்போயுமே நம்ம ஒரு விஷயம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அது ஒரு தடவை நம்ம பொறுமையாக பழசெல்லாம் நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு தடவை திரும்பி பார்க்கணும். பார்த்தா தான் நம்மளுடைய குறை நிறைகள் என்னன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்த ஒயர் கூடையெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, எதுவுமே ஒரு குறையாக தெரியல. ஆனால் இப்போ தான் ஒரு ஒயர் கூடையும் பார்க்கும்போது நிறைய குறையாக தெரியுது இப்போ வர ஒயர் கூடைகள். இந்த மாதிரி நிறைய ஒயர் கூடைகள் ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாமே என்கிட்ட இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. மறுபடியும் அதை எடுத்து பார்க்கும்போதெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி பின்ன முடியுமா? இந்த ஒயர் கூடைலாம் பார்த்தீங்கன்னா நான் தான் பின்னேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 400 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன். இந்த கலர் கூட எவ்வளோ சூப்பராக பாருங்க. 3 கலர் கலந்து போட்டிருக்கேன். கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பார்த்த உடனே வாங்கிட்டாங்க. இந்த கூடை நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒயரும் நல்லா இருக்குன்னு. இந்த குட்டி கூடைகளாக பார்த்தீங்கன்னா அப்போ வந்த புதுசில் சூப்பராக இருந்துச்சு. எனக்கே பார்க்க ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் இதில் ஒரு கூட நான் சேல்ஸ் பண்ணல. எல்லாம் என்ன தான் ஆச்சு, எங்கே தான் போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு இந்த ஒயர் கூடைகள் ரொம்ப நாள் ஆனதுனால எல்லாமே அது மதிப்பும் மாறுன்ற மாதிரி ஒரு கூட சேல்ஸ் பண்ணல. ஆனால் இருக்குது, இந்த குட்டி கூடையெல்லாம் இருக்குது. அப்புறம் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன். அவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஃப்ரீயாகவே எடுத்துக்கிட்டாங்க போல இருக்குது. சேல்ஸ் பண்ணி அமௌண்ட்டே கொடுக்கல.
நம்ம வந்து இது முழு நேர வேலையாக செஞ்சால் நமக்கு அது அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது. நம்ம வந்து இது சும்மா ஒரு இதாக ஆரம்பிச்சது தான் டைம் பாஸ்க்கு. அதனால் வந்து இது என்னால் முழுசாக போய் செய்ய முடியல இந்த வேலையில். நம்மளுக்கு நம்ம வீட்டு வேலையும் நம்மளுடைய மற்ற வேலைகளும் தான் சரியாக இருக்குது. சில ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் பார்த்திங்கன்னா போய் அவங்கள பார்ப்பேன், சேல்ஸ் ஆச்சா என்ன ஏதுன்னு பார்ப்பேன். அதுவே நானே 10 நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு பார்ப்பேன். அப்போ அந்த அமௌண்ட்டும் கைக்கும் வராது. அதுக்கு ஒரு பதிலை சொல்லி அனுப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.